ஒரு வருஷம் கழிச்சு காவேரி தண்ணி ஆத்துக்கு வந்ததுனால ஆத்துல மீன் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்ன லாக் பார்க்க போறோம்னா, இதை அப்படியே காட்டு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்தேன். நம்ம ஃப்ரெண்ட் அங்க முன்னாடி போயிட்டு இருக்காரு, அவர் கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கலாம். இன்னைக்கு மீன் பிடிக்கிறதான் பார்க்க போறோம். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் ஒரு ஸ்பாட் அருமையா இருக்கும்ட்டு. சரி இன்னைக்கு சண்டே, வேற வழி இல்லை, நாமளும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில யூடியூபையும் ஒரு கடி கடிச்சிடலான்ட்டு தான் வந்திருக்கோம். தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எங்கேயும் தெரியும், காட்டுக்கிட்டே தண்ணி வந்துருச்சு ஃபுல்லா. டேம் ஃபுல்லானதுனால இப்போதான் 18 எப்போ ஓப்பன் பண்ணி விட்டாங்க, 16 பிரிட்ஜில் தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நம்பிருச்சு காடு. ஆக்சுவலாக இங்கே தண்ணி இருக்காது, ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இப்போ காட்டுக்கிட்டே தண்ணி வந்துருச்சு. வாங்க போகலாம். ரெண்டு லோகேஷ் நண்பா, அம்மா காட்டிட்டு வரேன் நண்பா. ஃபுல்லாக மீன் எல்லாமே வந்துருச்சுங்க. ஒரு வருஷமா தண்ணி இல்லாமல் சும்மா எல்லாம் வறண்டு போயிருந்தது. இப்போதான் தண்ணியே வந்திருக்கு. அது கர்நாடகா வந்து தண்ணி மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக ஃபோர்ஸில் வந்துருச்சு தண்ணி. டேம்ல ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக நம்பிருச்சு தண்ணி. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இன்னும் அந்த சைடு இருக்கு, அந்த சைடு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட் அதுக்குள்ள அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம மீன் பிடிக்கிற வீடியோ பார்க்கலாம். தமிழ் வீடியோ காட்டக்கூடாதுன்னு பாரு. ஃப்ரெண்டு தான் தமிழ் கொடுத்தமில்ல. என்ன பண்ணு சிக்கல் எடுத்து நீ ஏன் ஒரு சிக்கல் தான் கிடையாது. இதுக்கு இந்த வெயிட் உள்ள போறதுக்கா இடத்துல மீன் இருக்குமா? இதெல்லாம் சின்ன வயசுல விளையாண்டதரா ஏன்டா டே. இதுதான் பந்தயம். அவங்க தூண்டில் ஆக்சுவலா தூண்டில் கட்டிட்டு இருக்கானுங்க. தூண்டில எல்லாம் அந்த நரம்பு எல்லாமே சிக்கலாயிருச்சு, ரொம்ப சிக்கலானதுனால தூண்டில் கட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன கேம் நம்ம ஃப்ரெண்டோட விளையாண்டு வந்துரும். இந்த சைடா வா. ஸ்டார்ட் பண்ணுங்க லோகேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி நானே ஸ்டார்ட் பண்ணுவா. 1 2 3 4 5 5 ஸ்டார்ட். கயெல்லாம் கிடையாது, கேம் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணு. மூணு வச்சுக்கலாமா? அது தூரம் போச்சுலாம். ஒரு டெம்பு போகுது. 2 அவுட். 3 உனக்கு ராசின்னு நினைக்கிறேன். ஐயோ 2லயே நின்றுச்சு. சரி பிரைஸ் அவருக்கு கொடுத்துருங்க. களம் 1.5 நிமிஷத்துல ஆட்டமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேல தண்ணி இருக்கா? அந்த சைடு தண்ணி இருக்கா? ஃபுல்லா தான் இருக்கு. மேல போமா? அவரு நாகராஜன் கீது இருக்கு போறாரா? கை கொடுக்கவா? தன் கையே தனக்கு உதவியா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியுது. வாங்க சூப்பரா இருக்கு, தண்ணி நல்லா தெரியுது. உங்களுக்காக கடுகு பார்வை. நான் சொன்ன பாடம் அதுதான். குணா கேவா சுபாஷ்.
குட்டி கேரளா மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஊர் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட இந்த ஊர் அதே மாதிரி தான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க வீட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா வீட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் நடக்கிற தூரத்துல தான் மெயினா தண்ணி இருக்கும் ஃபுல்லா. இதனால விவசாயம் நல்லா இருக்கு. என்ன இப்ப இந்த ஒரு வருஷமா தண்ணி இல்லாதனாலதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப தண்ணி வந்தோம்னா இப்ப பரவாயில்ல. இந்த சைடு ஃபுல்லாவே அதான். ஆனா ஆக்சுவலா நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் தான். அந்த போர்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம், இந்த பாலத்துக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு இந்த பாலம். முன்ன அங்கதான் மீன் பிடிக்க போலான்ட்டு நாங்க பிளான் பண்ணோம். அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த இடத்துல வேணாம் அப்படின்ட்டு தான் நிக்கவே இடம் இல்லை, மீன் பிடிச்சி நிக்கிறதுக்கே இடம் இல்லை. தொப்பையார் பாலத்துக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. நான் இப்போ வந்தப்போ ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், என்னத்துக்கு தொப்பையாருன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலம் கிடையாது. அந்த பாலம் அப்ப இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா தண்ணி இந்த சைடு தானே போயிட்டு இருக்கு, போறதுக்கு வரதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இது தருமபுரி மாவட்டம், அது சேலம் மாவட்டம். அப்ப பஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த நிக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல பஸ் நின்றுமோ. பஸ் நின்றுட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா பரிசல்ல தான் இந்த வழியா வந்திருக்காங்க. பரிசல்ல வந்து தான் இந்த வீட்டுக்கு போறது எல்லாமே. ஏன்னா இங்க நிறைய வீடு இருக்கு, பரிசல்ல வந்து தான் போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பரிசல் வச்சிருந்திருக்காரு. அந்த பெரியவர் பரிசல்ல இருந்துட்டு அவர் காசு ஏதோ வச்சிருந்திருப்பாரு போல, காசு வச்சிருந்திருக்காரு, சில்லற காசு ஏதோ வச்சிருந்திருக்காரு. அந்த காசு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காசு ஏதோ வந்து அந்த ஆத்துல விழுந்துருச்சு அடங்குது. இவர் காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கீழே குதிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா பரிசல் அப்படியே கமுந்துருச்சு. பரிசல் அப்படியே கம்னதுல பாத்தீங்கன்னா அதுல உட்காந்து இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரியாதனால ஃபுல்லா இறந்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா வண்டி போக்குவரத்து கிடையாது, 2 மாவட்டத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால போக்குவரத்து எதுவும் இல்லை, பஸ் வசதி கிடையாது, வெறும் பரிசல்லே போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது பிளான் பண்ணி அதுக்கப்புறம் கட்டினதான் அந்த பாலமாமா. இப்ப இந்த பாலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நிறைய பஸ் போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் பஸ் எல்லாமே நிறைய போயிட்டு இருக்குது. சொல்ல போனா ஒகேனக்கல்லுக்கு இந்த ரூட்டு தான் பக்கம். ஏன்னா கரெக்டா ஒகேனக்கல்லுக்கு இந்த ரூட்டு தான் நிறைய வண்டி இப்போ போயிட்டு இருக்கு. ஒகேனக்கல் ரூட் இந்த பாலம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நிறைய போயிட்டு இருக்காங்க. ஆமா நல்லா இருக்கும், ஹில் ஸ்டேஷன் தான் இருக்கும். அந்த சைடு ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரி நல்லா இருக்கு போறதுக்குலாம். முத்தையம்மன் கோயில்னு சொல்லி ஃபேமஸா இருக்கு. அந்த முத்தையம்மன் கோயில் ஒரு நாள் நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன், கண்டிப்பா போலாம். ஆமா நல்ல இடமா சொன்னா, நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், அவனையும் கூட்டிட்டு போறேன். அங்க போய் வேண்டுதல் வச்சு குழந்தைக்கு மொட்டை அடிச்சா நல்லா போவோம் ஒரு நாளைக்கு. ஆளுக்கும் இப்பயே கொஞ்சம் எல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போயிட்டு சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கப்பா தூண்டில. சுதாகர் வந்திருக்கான். ஒரு மன நிம்மதியா இருக்குடா இந்த மாதிரி இடம். பொண்ணுண்டா? ஆமாமா இந்த செடியில தான் இருக்கும். இங்கதான்டா குடிப்போம். ஒரு நிம்மதியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல மேல வந்தா பீஸ்ஃபுல்லா உட்காந்துக்கலாம். ஆனா இப்ப யாரு பீஸ்ஃபுல்லா இந்த இடத்த யூஸ் பண்றாங்க இல்லையா? இது என்னது? ஐயோ அம்மா, இது என்னது? கத்தாழையா கள்ளி மரமாடா? சின்ன வயசுல காதல் படத்துல பரத்துல ஆமா 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 லவ் எழுதுவாங்க. இந்த செடி தானா அது? இதுல வந்து பிகேன்னு ஒரு பையன் பிகே எழுதி அவன் ஆள் போய் எழுதணும். 2 பேரும் கமிட்டட் ஆயிட்டாங்க. என்னடா இப்ப நான் எழுதுறேன் பாரு ஆள் பேர். நம்ம என்ன எழுதுவோம்? ஏதாச்சும் எழுதுவோம். தூக்கி முடிக்குதான் பின்னேசி வந்தாதானே. எங்கடா இவன் ஆள் பேர் எழுதுறேன், அவன் ஆளுக்கு டெடிகேட் பண்றேன். கேமராவோட ஆள் பேரே மறந்து. அவன் பேர் பிகே. பிகே என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. டேய் லோகேஷ், ஆல்ரெடி டைம் ஆகி போச்சுடா, வாடா கொஞ்சம் சீக்கிரம் வா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மீன் பிடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். லோகேஷ் இது என்ன செடி? அந்த செடி காட்டு. வந்து விவசாய செடி. அந்த செடி காட்டுறா. இது என்ன செடி? விவசாய செடி. இது விவசாய செடி இல்ல, விவசாயத்துக்கு எதிரான விசச்செடி அது. அது சரியா? ராமநாதபுரம் ஒரு மாவட்டத்தையே அழிச்சிருக்குது அது. ஆக்சுவலா இது வந்து சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டி வெட்டி அதை கறியாக்கி அந்த கறியை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொழிலே அதுதான். இதுதான் கறிக்கட்டையாக்கி அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது விவசாயத்துக்கே வந்து ஒரு கொடிய செடி இந்த செடி. என்ன கேட்டா இது அழிக்கவும் முடியாது. Oh my god, he's mine.
காத்தியா சொருகு வெளியில வருதுடா. அசைக்க கூட மாட்டேங்கிறானா? எது இழுக்கல ஏத்தமிழ கொஞ்சம் டெப்தா இருந்தா கூட அங்க நின்னு போடலாம். இதுல எப்படி அங்கிருந்து வந்து மாட்டுமா? Many hours later. இதுல சோகமான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு மீன் கூட மாட்டல. இதுலயே போயிடலாமா? இப்ப நம்ம முன்ன வந்தோம் இல்லையா, அந்த வழியிலே போயிடலாம். மீன் கிடைக்கல, மீன் குஞ்சு கூட கடிக்கல. பாத்துக்கலாம் வாங்க. நீ பண்ண அடுத்த பாலத்தை நான் பண்ண பாவமா ஏன் நேரமான்னு தெரியல. பேரண்மை படுத்த மாதிரி ஆமா, பேரண்மை படம் கரடு மாதிரி போக போறோம். யாரோ துணி மாட்டிக்கும். இவர் வந்து ஜெயம் ரவி, அவர் வந்து காப்பாத்துவார். சூர்யா வந்து அந்த படத்துலயாவது அட்டைப்பூச்சி இருந்துச்சு, இங்க அட்டைப்பூச்சி இருக்காது. விஷப்பூச்சி இருப்பாரு. மயில் கத்தல, அந்த மயில் எல்லாம் ஒரு காட்டுவாசியாவே மாறிட்டானுங்க. கரெக்டையும் மழையும் பார்த்த உடனே அதான் நான் ஏன் மீன் அங்க கிடைக்கலன்னா, அந்த தண்ணி வந்து இப்ப புதுசா ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த சருகு அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தங்கிருச்சு. ஆனா அந்த இடம் ஆழமான இடம் தானா, இப்ப மீன் வந்து ரெகுலரா மாட்டு வந்துட்டோம். டேய் ஏன்டா நான் பேச வந்ததே நான் மறக்கடிச்சிட்டீங்களாடா. இதுதான் அப்ப வந்து ராமர் வந்து அவங்க பொன்னாடி சந்தேகப்படும் போது இப்படிதான் வேற வச்சு எரிச்சாங்க. இததான் தங்கதோர எல்லாம் ஒரு லிமிட் தான். அந்த முள்ளுதான் இந்த முள்ளு எங்க தாத்தா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீன் அங்க கிடைக்கல. இப்ப நான் அந்த பாலத்துக்கிட்ட இருந்தே போடலான்ட்டு, ஏன்னா கூட்டமா இருந்துச்சு முன்ன, பசங்க எல்லாம் வந்து குளிச்சிட்டு இருந்தானுங்க. சோ இப்ப மறுபடியும் அங்கேயே போய் போடலாம் தூண்டில அப்படின்றத போயிட்டு இருக்கோம். அது இல்ல, வேற ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதை காட்டுனா தப்பாயிடும். அதனாலதான் இப்ப போறோம். யாரு குளிக்கல, குளிக்க கூடாது, குளிக்க கூடாது சொல்லியிருக்காங்க, போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க குளிக்க கூடாதுன்னு. ஆனா பாலத்துல இருந்தே தான் குளிக்கிறானுங்க. இந்த இது ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா எப்படிதான் குளிக்கிறாங்கன்னு தெரியல. மேல இருந்து குளிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லோக்கல்ல இங்க சுத்தி இருக்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த இடம் ஆழம்ட்டு. ஒரு சிலர் தெரியாம குளிச்சிடுறாங்க. இப்ப நான் அடியில பாறை அந்த சட்டு இதெல்லாம் அடியில இருக்கிறதுனால உள்ள போய் மாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை. மீனே சிக்கல, ரொம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இருக்கான். போடுறான் போடு. ஆக்சுவலா வயிற்று பிளந்துருப்பான். போடு. அது இரும்பு மாதிரி இருக்குல்ல, மீன் மாட்டும் நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மீனும் இல்ல ஒன்னும் இல்ல. நம்ம நேரமா தெரியல. Many hours later. மீன் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, மீனுக்காவது நாங்க சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோண்டி வச்சு இந்த புழு எல்லாத்தையும் உள்ள போட்டலான்னு இருக்கிறோம். பார்த்தா தெரியும், இந்த புழு வெளியில எடுத்துட்டோம்னா அது வந்து செத்துரும். அதனால உள்ளே போடலாம். கடைசியில இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுதான். சேனல் ஆரம்பிச்சு புதுசுல ஆப்ரேஷன் சக்சஸ், பட் பேசிட்டு தான் டெத் ஆயிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். சூர்யா கடைசியில வந்ததுக்கு இவனையாவது தள்ளி விட்டு போலாம்.
கொஞ்ச நேரம் ஏய், ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எதையாச்சும் சொல்லியா